இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மதுரையில் மக்கள் எதிர்ப்பை கடுமையாக சந்தித்திருக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான பிரச்சனை சட்டப்பேரவையிலும் பெரும் வார்த்தை போருக்கு வித்திட்டது. முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததால் விவாதம் ஆனல் பறந்தது. மத்திய அரசு கனிமவள திருத்த சட்ட வரைவு கொண்டு வந்திருந்த போதே திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் கடுமையாக எதிர்த்து போராடியிருந்தால் இந்த அளவிற்கு பிரச்சனை வந்திருக்காது என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடினார். இரு அவைகளையும் முடக்கி தமிழ்நாட்டின் நலனை காக்க வேண்டிய எம்பிக்கள் அமைதி காத்து விட்டதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். இந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் முழு அளவில் அழுத்தம் கொடுத்து அங்கேயே சட்ட திருத்தத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் அதிகமான நாடாளுமன்றங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற நிலையிலே நம்முடைய நாடாளுமன்றத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த பணியை அவர்கள் செய்ய தவற விட்டு விட்டார்கள். ஆனால் தாங்கள் சட்ட திருத்தத்திற்கு மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியதாக அமைச்சர் துரைமுருகன் கூறிய நிலையில் கடிதத்தை கேட்டு இபிஎஸ் மீண்டும் நாடாளுமன்ற எம்பிக்களின் செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்பினார். மீண்டும் மீண்டுமா என்பதை போல இபிஎஸ் திரும்ப திரும்ப திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களின் செயல்பாட்டையே விமர்சித்து பேசினார். இதன் காரணமாக கனிமவள சட்ட திருத்த மசோதாவிற்கு திமுக உரிய எதிர்ப்பை பதிவு செய்யாதது போன்ற பிம்பம் ஏற்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் அங்க தகுந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கணும். மெஜாரிட்டி நிறைவேற்றப்பட்டா நம்ம சந்திக்கிறோம்ல, பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு மக்கள் தானே. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கின்றது. அதுக்குதான் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே கூட்டத்திற்கு பின்னர் எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் வெளியிட்டிருந்த பதிவில் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரித்து வாக்களித்துவிட்டு இப்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவதை போல இபிஎஸ் நடிப்பதாகவும் அவதூறு பரப்பி உயிர் வாழும் அதிமுகவின் துரோக வரலாற்றுக்கு அடையாளமாக இருப்பதாகவும் கடுமையாக சாடியிருந்தார். முதலமைச்சரின் இந்த பதிவு அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது என பலரையும் தேட வைத்தது. அப்போதுதான் சுரங்க மற்றும் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக எம்பி தம்பிதுரை பேசியது தெரிய வந்தது. அது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வைரலானது. I am appreciating the bill, I think regarding our honorable minister brought for regulating, especially Tamil Nadu. I request the minister, the minerals are exploited and taking without authorization. This kind of action central government must take. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த தம்பிதுரை தாம் ஒருபோதும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆதரவாக பேசியதில்லை என்றும் நிலக்கரி சுரங்கம் தொடர்பாகவே தாம் ஏலம் முறையை கொண்டு வர கோரியதாகவும் தெரிவித்தார். இந்த சட்டம் வருவதற்கு முன்பு கனிம வளங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். திமுகவும் காங்கிரஸ் அங்க வைத்த அந்த அரசாங்கம் தவறான மொழியில் அவர்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்தார்கள். இதனால் நாட்டிற்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. முன்பு யூபி அரசாங்கம் நடந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிமங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். இதற்கிடையே கனிமவள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுக எம்பிக்கள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குற்றம் சாட்டியிருக்கும் இபிஎஸ் உண்மையை மறைத்து தவறான தகவலை வெளியிட்டு கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவது வெட்கக்கேடானது என விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்த துரோகம் வீடியோ ஆதாரங்களோடு அம்பலமானதும் நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன், டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ஆதரிக்கவில்லை என தம்பிதுரை மழுப்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களை சாட்சி என எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் முழு பூசணிக்காயை கட்டுச்சோற்றில் மறைக்கவே முடியாது என்று சாடியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.